ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுஜி சுரேஷ். என்னுடைய அடுத்த கதையின் பெயர் என் மனைவி நண்பனின் காதலி. இந்த கதையின் முதல் பாகம். வாங்க கதைக்குள் போகலாம். அன்று இரவு பெய்த பலத்த மழையில் திருச்சியின் சாலைகள் மழை நீரில் மிதக்க, சூரியன் மேகத்திற்குள் மறைய, காலை 7:30 மணிக்கே விடியாமலேயே இருண்டு இருந்தது. போர்வைக்குள் சுருண்டு கிடந்த சரிதாவை அவள் அம்மா ஜானுவின் குரல் எழுப்பியது. அம்மா, இன்னைக்கு மதியானம் தானேம்மா எனக்கு நேர்காணல், எதுக்கம்மா இப்போவே எழுந்திருக்கணும் என்று சினுங்கி போர்வைக்குள் மறுபடியும் முடங்க, ஏண்டி மணி 8 போகிறது, என்னுடன் கோவிலுக்கு வருகிறேன் என்று அடித்து சொன்னியே, இன்னும் 15 நிமிடத்தில் கீழே வர என்று அதட்டி விட்டு சென்றாள். ஜானுவின் ஒரே செல்ல மகள் சரிதா. பிஇ இன்ஜினியரிங் முடித்து மேல் படிப்பு படிக்க ஆசைதான். அவள் அம்மாவோ வேலைக்கும் மனு போடு, பிடித்த வேலை, நல்ல சம்பளம் என்றால் வேலைக்கு போகலாம், இல்லை என்றால் மேல் படிப்பு MBA படிக்கலாமே என்று கூற, சரிதாவின் அப்பாவோ அவள் வேலைக்கு சென்றாலும் சரி, MBA படித்து வேலை போனாலும் சரி, 2 வருடங்களுக்குள் அவளுக்கு திருமணம் செய்ய போவதாக கூறியிருந்தார். சரிதாவும் அப்பாவின் எண்ணம் தான் ஓய்வு பெறும்போது அவர் கடமையை முடித்து கடன் இல்லாமல் அம்மாவுடன் நிம்மதியாக தன் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு சம்மதித்தாள். சரிதா 11, 12ஆம் வகுப்பு படிக்கும்போதே அக்கம் பக்கம் பிள்ளைகளுக்கு ஆங்கிலம், கணக்கு என்று டியூஷன் எடுப்பாள். அவர்களிடம் சம்பளம் என்று வாங்க மாட்டாள். ஆனால் அவர்கள் தரும் பொருட்களோ பணமோ காணிக்கைகளோ தன் அம்மாவிடம் கொடுக்க சொல்லுவாள். இதனால் அந்த காலனியில் அவளுக்கு நல்ல பெயர் உண்டு. முதல் வருடம் பிஇயில் 90% மதிப்பெண் வாங்கியதால் அவள் அப்பா ராஜன் அவளுக்கு ஸ்கூட்டி பெப் வாங்கி கொடுத்திருந்தார். அந்த காலனிக்கு புதிதாக வந்தது ஜெகனின் குடும்பம். ஜெகன் MBA கடைசி வருடமும் அவன் தங்கை ஜோதி 11ஆம் வகுப்பும் அவர்கள் அம்மா ஒரு வங்கியிலும் பணிபுரிந்திருந்தார். ஜெகனுக்கு அப்பா 4-5 வருடங்கள் முன்பு இறந்து விட்டதால் அவன் படித்து வேலை பார்த்து அம்மாவின் சுமையை தோள் தாங்கி தங்கைக்கு திருமணம் செய்யும் கடமை உள்ளது. புதிதாக குடி வந்ததால் பால் வாங்கும்போது ஜானுவை சந்தித்த ராதிகா தனக்கு உயர்வு பெற்று வங்கியில் திருச்சி கிளைக்கு மாற்றலாகி வந்துள்ளதை கூறினார். தன் மகன் ஜெகன் சென்னையில் PGயில் தங்கி MBA கடைசி வருடமானதால் இன்டர்ன்ஷிப்புக்காக வேலைக்கு போய்கொண்டிருக்கிறான். நல்ல வேலையும் தேடிக்கொண்டிருப்பதையும் கூறினார். தன் மகள் ஜோதி 11ஆம் வகுப்பு படிப்பதை பற்றியும் கூறினார். இவர்கள் பேச்சு கொண்டிருக்கும் போது, இங்கே மேக்ஸுக்கு யாராவது டியூஷன் கிடைக்குமா மேடம் என்று ஜானுவிடம் கேட்க, அவள் தன் மகளுக்கு அது ரொம்ப பிடித்த வேலை, எல்லா பசங்களுக்கும் டியூஷன் எடுத்து நல்லா அவள் சொல்லி கொடுப்பா என்று கூற, நான் அப்போ இன்று மாலை என் மகள் ஜோதியை உங்கள் வீட்டுக்கு அனுப்புவதாக கூறி சென்றாள். மாலை ஜோதியை பார்த்த சரிதா அவளிடம் பேசினதிலிருந்து அவளுக்கு கணக்கில் ஒருவித பயம் இருப்பதை உணர்ந்து தான் நன்கு மதிப்பெண் வாங்க உதவுவதாக சொல்லி பாடம் சொல்லி கொடுக்க ஒப்புக்கொண்டாள். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி ஜெகனும் ராதிகாவும் வீட்டை ஒழுங்குபடுத்தினார்கள். மாலை பள்ளி முடிந்து வந்த ஜோதி அம்மாவிடம் தான் சரிதா அக்கா வீட்டிற்கு போய் படித்து வருவதாக கூறி சென்றாள். ராதிகாவும் ஜெகனிடம் டியூஷனை பற்றி கூற அவனும் ஆச்சரியப்பட்டான். அவனுக்கும் ஜோதியின் கணக்கிற்கு ஒரு விடிவு காலம் வந்ததை எண்ணி மிகவும் சந்தோஷப்பட்டான்.
2 நாட்கள் திருச்சியில் அம்மா தங்கையுடன் தங்கி எல்லா ஏற்பாடுகளையும் வீட்டிற்கு தேவையானதையும் செய்துவிட்டு அன்று இரவு KPN பேருந்தில் சென்னை செல்ல ஆயமித்தான். அம்மா, ஜோதி கிட்ட நான் அப்படியே வென்று அவளை பார்த்துவிட்டு நான் அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன் என்று கூறினான். அதற்காக அவன் சரிதா வீட்டிற்கு வந்து அவர்கள் வீட்டிற்குள் எப்படி செல்லுவது என்று தயங்கியபடியே வெளியில் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது சரிதா ஜோதிக்கு சுலபமாக முறையில் கணக்கு பாடங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தாள். ஜெகன் வெளியே நிற்பதை அவர்கள் கவனிக்கவில்லை. அப்பொழுது அலுவலகம் விட்டு வந்த ராஜன் வாசல் கேட் அருகே ஜெகனை பார்த்து, யாருப்பா நீ, எதுக்கு இங்கே நிற்கிற என்று விசாரிக்க அவனும் முழு விவரங்களை கூறினான். அப்படியா தம்பி, இங்கே நிற்கிறீங்க, இல்லை வாங்க என்று கூறி ஜெகனை தன் மனைவிக்கும் சரிதாவிற்கும் அறிமுகம் செய்ய ஜெகனை பார்த்து வணக்கம் கூறிய சரிதா, உங்கள் தங்கை மேக்ஸில் வீக்காக இருக்கிறாள் என்று கவலைப்படாதீங்க. அவளை 70 மார்க் வாங்க வைத்த பின் 90 மார்க் வாங்க வைப்பது தான் என் முயற்சி என்று உத்தரவாதம் கொடுத்தாள். சரிதாவின் இயல்பான பேச்சும் அழகும் ஜெகனை ஏதோ செய்தது. அவள் கூறுவது எதுவும் அவன் காதில் விழவே இல்லை. ஜோதி அண்ணா என்று அழைக்க தன் சுயத்திற்கு வந்தான் ஜெகன். தங்கையிடம் சொல்லிக்கொண்டு பேருந்து நிலையத்திற்கு வந்து பேருந்தில் ஏறி அமர்ந்து அம்மாவிடம் தொலைபேசியில் பேசிவிட்டான். தன் பையை மேலே போட்டுவிட்டு சீட்டில் சரிந்து கண்ணை மூடிய அவனுக்கு ஏனோ சரிதாவின் அழகிய முகம், தலையாட்டும் பேசும்போது ஆடிய ஜிமிக்கி, அவளின் தங்க நிறம், கலகல என்று சிரிப்பும், பேசும்போது நடமாடிய அவர்களின் விழிகளும் அவன் கண்ணில் வந்து மறைந்தன. ஒரு முறை ஒரு பெண்ணை பார்த்தா இவ்வளவு தாக்கம் ஏற்படுமா என்று தன்னை பலமுறை கேட்டுக்கொண்டான். இது காதலா, இல்லை இது என்ன உணர்வு என்று தன்னை தானே கேட்டுக்கொண்டு தூக்கமிழந்தான். அப்பொழுது பேருந்தில் பழைய பாட்டுகள் ஓடிக்கொண்டிருக்க அதில் கொஞ்ச நேரம் கவனம் செலுத்தலாம் என்று நினைத்து பார்த்தான். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ உன்னிடம் இருக்கிறது என்ற வரிகளில் அவன் தனக்குள்ளேயே புன்னகைத்தான். நடு இரவில் பேருந்து நிற்க பயணிகளில் சிலர் இறங்கி தண்ணீர், பிஸ்கெட், சிகரெட் என்று வாங்கி கொண்டிருக்க சில கழிப்பறைக்கும் சென்று வந்தார்கள். ஏதாவது சாப்பிட்டாலாவது தூக்கம் வரும் என்று எண்ணி ஜெகன் ஏதோ சாப்பாடை வாங்கி ஒரு கூல்ட்ரிங்க் பாட்டிலையும் வாங்கி தன் இருக்கையில் அமர பேருந்து புறப்பட்டது. காலை சென்னை வந்து ஒரு லோக்கல் ரயிலை பிடித்து பழைய மாம்பழம் வந்து அடைந்தான். பார்த்தபோது காலை 6 மணிதான் ஆகியிருந்தது. சரி, ஒரு 2 மணி நேரம் காலை நீட்டிக்கொண்டு படுக்கலாம் என்று சரியும்போது சரிதாவின் முகமே அவன் முன் வந்து சென்றது. இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் புது கான்செப்டோடு உங்களோட நான் அடுத்த கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.